ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பவித்ரா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 70,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சென்னையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களும் திருமணம் ஆகி அவங்க ஃபாரினில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய முதல் கணவர் வந்து இவங்கள பயங்கரமாக சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டதுனால இப்போ வரக்கூடியவர் வந்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகேங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும். சொந்த வீடு மட்டும் இருந்தால் கூட போதும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க ஐடி ஃபீல்ட்லேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல ஜாபில் இருந்தாலும் ஓகே. ஆனால் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தேன்மொழி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து தனியார் நிறுவனத்தில் தாங்க வேலையில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கும் வந்து ஒரு 5 சவரன் போட்டு திருமணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபையர்ன்ட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப விடமாக தனிமையில் இருந்த இவங்க இப்போ இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதாகவும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி வந்து முடிஞ்சளவு இவங்களுடைய ஜாதியிலே எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அவரும் முறைப்படி விவாகரத்தானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படும். இதுபோன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.